ஆதியாகமம் அதிகாரம் 21. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. தேவன் குறித்த காலம். 2. ஈசாக்கின் பிறப்பு. 3. ஆகார் பிரிக்கப்படுதல், நியாயப்பிரமாண சரீர முயற்சி நீக்கப்பட்டதன் முன்னடையாளம். 4. பெயர்சபா. 1. தேவன் குறித்த காலம். தேவன் குறித்த காலம் வரும்போது சாராளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறியது. கடாட்சமானார் செய்தருளினார் எனும் இரு பதங்கள் சாராளிடம் வாக்குத்தத்தம் நிறைவேற உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. கடாட்சமானார் என்பதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு கிரேஷியஸ் என்பதாகும். இது கருணையுற்றார் என பொருள்படும். கர்த்தர் குறித்த காலம் வரும்போது கருணை கொண்டு தான் வாக்கு கொடுத்ததை செய்தருளுகிறார். ஈசாக்கு எப்படி குறித்த காலத்தில் பிறந்தாரோ, கிறிஸ்துவும் கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தார். குறித்த காலம் வரும் வரை சிலவை நம் வாழ்வில் நமக்கு கொடுக்கப்படாமல் இருக்கும். நமது தகப்பனது எல்லா உடைமைகளுக்கும் நாம் சுதந்திரவாளியாய் இருப்பினும் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் வரைக்கும் அவைகளை நாம் கைப்பற்றுவதில்லை. குறித்த காலம் வரும்போது அனைத்தும் நமக்கு கொடுக்கப்படும். எனவே குறித்த காலம் வரும் வரை பொறுமையாயிருத்தல் நமது விசுவாசத்தின் வெளிப்பாடாகும். 2. ஈசாக்கின் பிறப்பு. ஈசாக்கு என்பதன் அர்த்தம் நகைப்பு. பரியாசமான நம்பிக்கையற்ற சாராள் ஆபிரகாமின் நகைப்பு ஈசாக்கின் பிறப்பின் போது உவகையின் நகைப்பாய் மாறியது. ஆபிரகாமின் 100 வயதில் ஈசாக்கு பிறந்தார். உடன்படிக்கையின் அடையாளமாம் விருத்த சேதனம் 8வது நாளில் ஈசாக்குக்கு பண்ணப்பட்டது. பிள்ளை வளர்ந்து பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினார். 3. ஆகார் பிரிக்கப்படுதலானது நியாயப்பிரமாண சரீர முயற்சி நீக்கப்படுதலின் முன்னடையாளம். 9 முதல் 21 வரையிலான வசனங்களில் இஸ்மவேல் ஆபிரகாமை விட்டு பிரிக்கப்பட்டு பாரான் வனாந்தரத்திற்கு போய் குடியேறினது வரையேயான நிகழ்வுகள் விளக்கப்பட்டுள்ளன. தன் மகன் பரியாசம் பண்ணப்படுவதை கண்ட சாராள் இஸ்மவேலையும் ஆகாரையும் துரத்திவிட சொல்கிறாள். இது ஆபிரகாமுக்கு துக்கமாயிருந்தாலும் கர்த்தர் சாராள் சொல்வதெல்லாவற்றையும் கேள் என்று சொன்னபடியால் அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் ஆகாருடைய தோளின் மீது வைத்து இஸ்மவேலை அவளிடம் ஒப்பு கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டான். இஸ்மவேல் அப்போது கிட்டத்தட்ட 16 வயதுள்ளவனாயிருந்தார். வனாந்தரத்தில் தண்ணீர் செலவழிந்த நிலை, உயிர் போகும் நிலை, சாவை எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலை. ஆகார் பிள்ளையை விட்டு அம்பு எறியும் தூரத்திற்கு சென்று பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்றாள். எந்த ஒரு தாயும் தாங்கிக் கொள்ள முடியா நிலை. பெற்ற பிள்ளை மரணத்திற்கு காத்திருக்கும் போது ஒன்றும் செய்ய இயலா நிலையில் இருப்பது எவ்வளவு வேதனையை தரும். இப்பேற்பட்ட வேளையில்தான் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தனிமையில் கைவிடப்பட்ட போது, இனி வாழ்வில் நம்பிக்கை இல்லை என்கிற போது தேவன் இடைப்பட்டு ஆகாருக்கு தண்ணீர் துறவை காட்டினார். நாமும் ஆகாரை போன்ற கஷ்டப்பாதையில் இனி எல்லாம் முடிந்தது என்ற நிலையில் இருந்தாலும் கர்த்தர் புதிய ஆரம்பத்தை தரவல்லவர். தாகம் தீர்த்த பின் ஆகாரும் இஸ்மவேலும் பாரான் வனாந்தரத்தில் போய் குடியிருந்தனர். எகிப்து தேசத்து பெண்ணை ஆகார் இஸ்மவேலுக்கு விவாகம் பண்ணி வைத்தாள். ஆகார் ஆபிரகாமை விட்டு பிரிக்கப்பட்டதன் ஆவிக்குரிய பின்னணியை தியானிக்கலாம். ஆகார் மாம்ச முயற்சியில் வாக்குத்தத்தத்தை பெற வாஞ்சித்தலின் அடையாளம். பெரிய ஜாதியாக்குவேன் என்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க ஆகார் மூலம் இஸ்மவேலை பெற்றது சரீர முயற்சியால் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்வதலின் அடையாளம். சரீர முயற்சி எப்போதும் ஆவியின் கிருபையோடு இசைந்து போகாது. சாராளின் மூலம் ஈசாக்கு பிறத்தல் விசுவாசத்தை கொண்டு வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தலின் அடையாளம். கற்பம் செத்த நிலையில் தேவன் மீதுள்ள விசுவாசம் கிருபையினால் ஈசாக்கை கொடுத்தது.
அதேபோல் நியாயப்பிரமாணம் சரீர முயற்சியினால் நீதிமானாகி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள நித்திய ஜீவனை சுதந்தரித்தலின் அடையாளம். ஆனால் விசுவாச பிரமாணமோ கிருபையினால் இயேசுவின் இரத்தத்தைக் கொண்டு நீதிமானாக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்தரித்தலின் அடையாளம். ஆகாரை அனுப்புதல் ஆபிரகாமுக்கு துக்கமாயிருந்தது. இந்த துக்கம் மாம்சத்தில் நம்பிக்கை வைப்பதற்கும் பரிசுத்த ஆவியில் நம்பிக்கை வைப்பதற்கும் இடையிலான விசுவாச போராட்டம். இதற்கான தீர்வு அடிமையானவளை அனுப்பிவிட்டது போல மாம்சத்தின் கிரியைகளை நம்மை விட்டு நீக்குவதேயாகும். 4. பெயர்செபா. ஆபிரகாமோடு தேவன் இருப்பதை அறிந்து பெலிஸ்தரின் ராஜாவான அபிமெலேக்கு ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும்படி வந்தார். ஆடு மாடுகளை கொடுத்து அபிமெலேக்கோடு ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணினார். பின்னர் தாம் தோண்டின புதிய துறவுக்கு சாட்சியாக 7 பெண்ணாட்டு குட்டிகளை அபிமெலேக்குக்கு கொடுத்து இருவரும் ஆணையிட்டு கொண்டனர். இதனால் அந்த துறவு பெயர்செபா என அழைக்கப்பட்டது. இந்த இடம் இஸ்ரவேலரின் பயணங்களில் அடிக்கடி நினைவு கூறப்படும் பகுதி. மேலும் இது தற்போதுள்ள இஸ்ரவேல் தேசத்தில் முக்கியமான நகரம். தான் முதல் பெயர்செபா வரை என்கிற கூற்று வடக்கு முதல் தெற்கு வரை இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் விவரிக்கும் ஒரு பழமொழியாக பின்னர் மாறியது. இந்த பழமொழியை நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம் 1வது வசனம், 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 20வது வசனம், 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம் என வேதத்தின் பல இடங்களில் காணலாம். ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, வாக்குத்தத்தம் கொடுத்து அதை குறித்த காலத்தில் கருணையுற்று நிறைவேற்றுகிற தேவனே, எங்களுக்கும் நீர் கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்திற்காக நன்றி தகப்பனே. அதை குறித்த காலத்தில் எங்களுக்கு தரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கு இடையில் எங்களுக்கு வருகிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை செவ்வையான பாதையில் நடத்துவாராக. அப்பா, மாம்சத்தின் முயற்சி எங்களிடத்தில் காணப்படுமேயானால், நியாய பிரமாணத்தின் சரீர முயற்சிகள் எங்களிடத்தில் காணப்படுமேயானால் அதை எங்களை விட்டு விலக்கி ராஜா, கிருபையை பற்றி கொண்டு உம்முடைய இரத்தத்தை கொண்டு விசுவாசத்தின் கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அன்பு எப்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.